அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், கோச்சார பலன்களை பத்தி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கோச்சார பலன்கள்னா இப்போ வரக்கூடிய புத்தாண்டு பலன்கள், அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் கூட பலன்கள் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள், என்னோட கிளைண்ட்லாம் நீங்கள் கேட்குறீங்க, சார் நீங்களும் இந்த மாதிரி வீடியோ போடலாம்ல, ராசி அதாவது ஒரு ராசிக்கு நீங்கள் போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு யூடியூப்ல நிறைய சேனல்ஸில் இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறாங்க, நிறைய இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அது வெறும் 20 முதல் 25% மட்டும்தான் அந்த கோச்சார பலன்கள் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அப்போ நம்ம அதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனா அதை மட்டுமே வைத்து நம்முடைய ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2025 காலம், 2025 நியூ இயர் பிறந்த டைம்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசமா இருக்கிறாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்ப இந்த மேச ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் ராசி அதிபதி நீசமா இருக்கிறதுனால அவங்க எந்த விஷயமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோச்சார பிரகாரம் பாத்தீங்கன்னா தோய்வு இருக்கத்தான் செய்யும். ஆனா அதே சமயம் அவங்க சுய ஜாதகத்துல ஒரு நல்ல பலன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாராளமா நல்ல காரியங்களை செய்யலாம். அப்ப இங்க உங்களுக்கு பலன் மாறுபட்டு போகுது. அதனாலதான் இந்த கோச்சார பலன்களை மிகைப்படுத்தி பார்க்காமல் ஒரு 20 முதல் 25% மட்டுமே, ரொம்ப சூப்பரா சொன்னாலும் சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, கோடீஸ்வரராக ஆக போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 3 ராசி 4 ராசி சொல்லியிருப்பாங்க. இப்ப 2025 நம்ம இருக்கிறோம். 2022 பாத்தீங்கன்னா ஒரு சனி பயிற்சி ஆச்சு. அப்ப தனுசு ராசிக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு, கோடீஸ்வராக போகும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ அந்த டைம்ல வந்திருக்கும். இப்போ கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா கூட இருக்கும். இப்போ உங்களை எத்தனை தனுசு ராசிக்காரர் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, எத்தனை பேர் கோடீஸ்வரராக இருக்கிறோம் அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இது மிக அதுக்காக கோடீஸ்வரர் ஆகாம இருப்பாங்கன்னா கண்டிப்பா ஆயிருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் மட்டும் சுய ஜாதகத்துல அதுக்கான பாக்கியங்கள் இருந்தா ஆயிருப்பாங்க. இப்போ ஊரெல்லாம் கொரோனா வந்திருக்கும் போது யாருமே வீட்டை விட்டு வெளில வரல, அன்றாட தேவையில் கூட பணம் இல்லாம சம்பளம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த டைம்ல கூட மாஸ்க் தயார் பண்ணி அந்த ஃபுல் கிட் தயார் பண்ணி எத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சில பேருக்கு அதுக்கான யோகம் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரிதான் கோச்சார பலன்களும். அப்ப எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா விரிவா பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்க நன்மை பயக்கும். அதுதான் உண்மை. ஸோ இனி வரும் காலங்கள்ல இந்த கோச்சார பலன்களை மட்டும் வைத்து எந்த முடிவும் நீங்க எடுக்க வேணாம் அப்படிங்கிற என்னோட தாழ்மையான கருத்து. அப்ப இது மார்க்கெட்டிங் மாதிரி என்கிட்ட வாங்க ஜாதகம் பாருங்க அப்படின்னு கிடையாது. நீங்க யாருக்கிட்ட பார்த்தாலும் என்னை போன்ற ஜோதிடர்கிட்ட பார்த்து அந்த முடிவை எடுங்க. திருமணம், வண்டி வாகனம் வாங்கினது அல்லது வண்டி வாகனத்தை மாத்துறது, ஒரு வீடு வாசல் இடம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கோச்சார பலனை மட்டும் வைத்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணி வாங்கிறாம உங்க சுயஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. மேலும் மேலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.